அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம், அதாவது கிரகநிலை எப்படி இருக்கும் பார்க்கணும். நமக்கு சாதகமாக தான் இருக்குது. மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை உள்ள காலம் தான் பங்குனி மாதம். இந்த மீனத்தில் பங்குனினால் சூரியன் இருப்பார், சனீஸ்வரர் பழிப்பார், கூடையே சுக்கராச்சாரியர் இருப்பார் மூணத்தில். அந்த மிதுனத்தில் குரு இருப்பார், வக்கரம் முறிவும். மாதம் பங்குனி 3ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த கும்பத்தில் பார்த்தோன்னா செவ்வாய் சனி ராகு இருப்பாங்க. அதே சிம்மத்தில் கேது இருப்பார். கேது நேராக மிதுன குருவை பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் மொத்தம் பிளாக் ஆகிருக்கும் எல்லாமே. செவ்வாய் புதன் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களே கேட்காதீங்க, ராகு கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு அமைப்பு ஏன் வச்சுருக்குன்னா, கட்டுப்பாடு இல்லாத வரமுறை இல்லாத போயிடுச்சு சமுதாயத்தில், உலகம் எங்குமே. அதனால் இது மையமாக கொண்டு இந்த பூமியை கொண்டு தான் இந்த அஸ்ட்ராலஜி பண்ணிருக்கு. இந்த பகவான் இங்கே இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ஒன்றும் வராது, இப்படியே ஓட்டின்னு இருக்கும். சினிமாவில் வரக்கூடிய ட்ராமா மாதிரி போயின்னு இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ஒரு 3 வேளை திங்கலாம், நல்லா தூங்கலாம், உழைக்கலாம், நமக்கு சௌரியமான வேலை கிடைக்கும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் எப்படா போகிறேன் பார்த்துட்டு மேலே விட்டு அந்த செவ்வாய் பின்னாடி போவார். அதுக்கு பிறகு புதன் ஒரு 5 நாள் இல்லை 5 நாள் தான் கேப்பு, 5 டேஸ் கேப் விட்டு புதனும் போயிடுவார். அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் அங்கேருந்து செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நேராக மேஷத்துக்கு போயிடுவார். இதுதான் ட்ராமா. அதிகமாக இடைவெளி இல்லாத குயிக் மூமெண்ட்டு. அது இருக்கும்போது இந்த புதனும் இந்த மீன புதனும் மிதுன குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. இந்த சனீஸ்வரர் போய் அது குருவனுடைய பார்வை கிடைக்காது. நம்ம இதில் இருக்கார். இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கிடைக்கும். சூரியன் சனி, சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் இப்படிலாம் வந்திருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி சூரியன் செவ்வாய் மீனத்தில் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி யோகங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். விச்சிக ராசி நேயர்களே, பங்குனி மாத பலன்கள் பார்க்கும்போது கிரகத்தினுடைய நிலவரங்கள்லாம் சூப்பராக இருக்குது. அது விச்சிகம் கேட்கவே வேணாம், கொஞ்சம் பற்ற வச்சாலும் போதும், பழமளமளமளம் பிடிச்சி மேலே ஏறிண்டே வருவார். இதான் இப்படி சொல்கிறீங்கன்னா, செவ்வாய் உணர்ச்சி மயமானவன், கொந்தளிவன், இதிலுமே ஆற்றல் மிக்கவன், சீறி பாய்வான். அந்த மடையை திறந்து விட்டால் அடிச்சுடுவார் தண்ணி மாதிரி. இவனை தூக்கி விட்டால் எப்படி பண்ணணுமோ செவ்வாயை அப்படி முசுப்பேது விட்டால் போதும், குடி நாட்டிடுவோம். யோசிக்கவே மாட்டான், செஞ்சே முடிச்சிடுவார். சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன், அது மற்றவர்களுக்கு புண்படும், இதை சொல்கிறது இல்லை. அந்த செவ்வாய் இந்த இதில், ஏன்னா அவன் வாழ்க்கையில் எப்படி போனான்னு சுயற்கரியை செய்வார் யார் அப்படின்னா செவ்வாய் ஒன்று தான். எப்படி பயன்படுத்தினா பயங்கரம் உனக்கு வேண்டியது என்ன கிடைக்கும். அந்த செவ்வாய் எப்படி பயன்படுத்தணுன்றது இந்த புதனுக்கு தெரியும். அதே மாதிரி செவ்வாய் எப்படி சூரியனுக்கு தெரியும், சுக்கராச்சாரியருக்கு முக்கியமாக தெரியும். செவ்வாய் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டாக பேசணும். அவர் அப்படி இருக்காதுக்காக எதிர்வாடி அப்படி இருக்கக்கூடாது, சமமாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம், பொறுத்துக்கணும். இருந்தது அவனை எப்படி சொன்னால் அவன் திருப்பி நார்மல் லைஃப் நம்ம சொல்கிறத கேட்பான்றது அவனுக்கு பழகிறவங்களுக்கு தெரியும். அது பிரகாரம் பார்த்து நடத்தணும். அதுதான் சுக்கராச்சாரியர் காலத்தை. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புராணம் பண்ணிருக்கிற காலப்புருஷன் என்ன அழகாக பண்ணிருக்காங்க. அது பிரகாரம் தான் பூமியிலே படைக்கிறான். வித்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த சொன்ன மாதிரி ப்ராடக்ட் வரும் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி படையும்போது அந்த மனுஷனுடைய குணங்கள் செயல்பாடுகள்லாம் அப்படியே ரிசல்ட்டு வருது. ஆச்சரியமாக இருக்குது. வித்து தானே, நான் இந்த வித்து
இது நீ சொல்கிற, ஆனால் இது வெண்டைக்காய் இல்லை, இது வெண்டைக்காய் இல்லை, வேறு ஒரு காய்னா அதில் வெண்டைக்காய் தான் வரும். அது எதுவோ நீ சொல்கிறதுக்காக மாற்றிக்காது. அதனால் இதுகள் நவகிரக நாயகங்கள் எந்த நட்சத்திரத்தில் சார்ந்து நிற்கிறாங்களோ அது ரசத்தை அப்படியே கொடுப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அது அப்படியே இருக்கும். அந்த மனுஷன் சரீரத்தில் அந்த குணங்களை வெளிப்படுத்துவோம். தப்பு தவறி மாற்றிக்கவே முடியாது. மாற்றினாலும் திருப்பி பழையபடியாக வந்துடும், மாட்டிப்போம். செவ்வாய் அப்படி தான். தன்னை அப்படி மறந்து சாஃப்டாக ஆக்ட் பண்ணும்போது தன்னை அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணாமல் உணர்ச்சி வேஷத்துலேயே பழையபடியாக கொட்டிடும், காரசாரமாகிடும். சர்க்கரை கொஞ்சம் போட்டாலும் திருப்பி வராது. கொஞ்சம் காரம் போட்டாலும் கசப்பு போட்டாலும் எத்தனை சர்க்கரை போட்டாலும் இந்த குணம் தனியாக தெரியும். தனியாக திதிப்பாக இருக்கும்போது திடீர்னு கசப்பு வந்துடும், திடீர்னு காரம் வந்துடும் அதிகமாக. இது சர்க்கரை போட்டால் போகாதுமா அப்படின்னு காரம் பழைய வந்துடும். ஏன்னா அதுகளுக்கு தான் பவர் ஜாஸ்தி, வெளிப்படுத்திடும். சுவைகளில் இந்த காரம் கசப்பு உணர்ச்சி எரிச்சல் நல்லா வரும்போது செவ்வாயோட செயல்படுவ பாருங்களேன், அப்படியே கேரக்டர் மாறும். காரணம் என்னென்னா சூடும் சுவையாம் சிறந்த ஒரு வாழ்க்கை, சுக்கரனும் செவ்வாய் கலந்த வாழ்க்கை. அப்போ தான் ரசனைகளை கொடுக்க முடியும். செவ்வாயால் தான் ரசனைகளை கொடுக்க முடியும். அதை ரசிக்கிறவங்க எப்போதுமே இருந்தால் தான் அதுக்கு ஒரு பெருமை உண்டு, இல்லைன்னா எருவிடாது. அதனால தான் செவ்வாயை வச்சுருக்கார் மெயினாக சுக்கராச்சாரியார். சுக்கரனுக்கு காலத்தனம் செவ்வாய், செவ்வாய் காலம் செவ்வாய். மேஷத்துக்கு 14 சதி, துலாத்துக்கு 14 சதி, விச்சயத்துக்கு 14 சதி, விஷபத்துக்கு 14. பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்கு. எல்லா காட்டிலையும் இப்போ நட்சத்திரங்களும் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும். அந்த குணங்கள் அப்படியே வரும். அப்பட்டமான உண்மை இது. அதனால் அஸ்ட்ராலஜின்னு வச்சுக்காதீங்க பெருசாக. அந்த கிருக்க கிருஷ்ணன் பண்ண வேலை அது. உலகத்தில் நான் இருக்கிறதுக்காக எல்லாம் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு பக்காவாக பண்ணியிருக்கேன். இந்த ஊர் மட்டும்தான், பாரத பூமி மட்டும்தான், மற்ற தப்பு தவறி போகக்கூடாது. இதில் பிரித்து பாகிஸ்தான் பங்களாதேஷையும் பிரித்து விட்டுது, நாசமாக போயிடுத்து பாருங்கள். இங்கே இருக்கிற வரைக்கும் தான். அந்த வீசில் இருக்க வரைக்கும் இந்த ராமர் பகவான் இங்கே உட்காந்துட்டு, ரங்கநாதர் ராமர் ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துட்டு ராமர் தான் பார்க்குறான். பார்த்துட்டு அப்புறம் கைட்டு விட்டார் பாரு ஸ்ரீலங்காவை. பழையபடி ராட்சசன் எடுத்து ஆச்சரியமாக இல்லது. ஐயோ வெளிப்படையாக நடக்கும் எல்லாம். நமக்கு அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் அவ்வளோ பற்று கிடையாது, உலக விஷயங்கள் தான் பற்று. அதனால் இந்த மயக்கத்திலே இருக்கிறதுனால நம்ம அது சட்டுன்னு புரியாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். செவ்வாயினுடைய சம்பந்தப்பட்ட வீரியஸ்தானாதிபதியே சனீஸ்வரன் தான். அவர் உட்காந்துட்டு மடன்னு பார்க்குறாரு. அவருக்கு உண்டான மகத்துவம் போன மாதம் கொடுத்தாச்சு. இப்போ போய் மீனத்தில் உட்காந்து இருக்குது ஜம்முன்னு. 3ஆம் அதிபர் பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்தோன்னா எப்பேற்பட்ட தெரியுமா உங்களுக்கு, ஒரே சமயத்தில் மல்டி பில்லியனர். நான் சொல்கிறது பொய் இல்லை. ஏதோ பல விஷயங்கள் இத்தனால அப்படியே முட்டுக்கட்டை போட்டுறது. இந்த மாதம் ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மல்டி பில்லியனர் ட்ரில்லியனர் இது வாகத்தாகும். அதிகபட்சம் விச்சிகராசினியர்களுக்கு தான். அவங்க வியாபாரமே பண்ணுறது இல்லை. எதை சார்ந்து இருக்கிறதோ, எதை பார்ட்னராக இருக்கிறவங்களோ, எதை சேர்ந்தவங்களோ சைலண்ட் பார்ட்னராக இருப்பாங்க. உழைப்புனால டைரக்டராக பொறுப்பில் இருப்பான். அதில் தூக்கி நிப்பாட்டிட்டு நாளை சொந்த அந்த கம்பெனிலே பாதி முதலாளிடுவான். அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இந்த மாதம் மட்டும்தான் கொடுக்கும். போகிற மாதங்களில் நிறைய கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதம் கொடுத்தா தான் அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது போக முடியும். உழைப்பாளிகள் முன்னுக்கு வரணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி அமைப்பு. அதனால்தான் இந்த விச்சிகத்து தான் மோடி பிறந்திருக்கார் இல்லையா. இப்போ யோசிக்கிறேன் நானே, தூக்கி நிப்பாட்டுறாரு பாருங்க. இல்லைன்னா பிஜேபி அது பார்ட்டி ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும், ஏதோ பார்ட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் போது. இப்போ பிஜேபி பற்றிய பார்ட்டி சம்மந்தப்பட்ட மோடி தூக்கி நிப்பாட்டும் போது அப்பா அந்த கட்சிக்கு ஒரு ஃபேமஸ் ஒரு திறம்பு வருது இல்லையா, ஒரு திறன் வெளியில் விடுறதில்ல, நாட்டுக்கு பிரிவு தர்ற அளவுக்கு வருது. அதுதான் சொல்கிறேன். இந்த சம்பந்தப்பட்ட வெற்றிகள்னால் உலக அளவில் தொழில்துறையிலையோ இல்லை ஏதோ சாதனையிலையோ அல்லது பிஸ்னஸ்லையோ மல்டி மில்லியனர் ட்ரில்லியனர் பில்லியன். இதனால் வெளிநாட்டுக்காரன் தான் பில்லியன் ட்ரில்லியன்லாம் வச்சு. இப்போ இது ஆகும் போகுது. அது வேறு விஷயம். நீ பிளாக் பண்ணி பண்ணுறியோ இது பண்ணுற அது தெரியாது, ஆய்த்தாகணும். அந்த ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு.
அதனால் நீங்கள் எனக்கு வியாபாரம் பண்ண தெரியாது, நீ வியாபாரம் பண்ணுறவங்களோட கூட இருந்து இதில் நீ ஷேர் பண்ணிக்கோ, பார்ட்னராக இருந்துக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சைலண்ட் பார்ட்னர் இருந்தால் உழைப்ப கூட ஏதோ ஒன்று பண்ணு. அதுபோல் நீ பணம் நேரடியாக நீ வியாபாரம் பண்ண முடியாது. ஆனால் உங்களது பொறுத்து நேரடியாக பண்ண முடியாது. அதான் பினாமி நஷ்டம் இல்லை. இன்னொருத்தர் பண்ணும்போது நீ ஷேர் பண்ணிக்கோ, நீ உழைப்ப கொடு, அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ரொட்டேஷன் அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ உழைப்ப கொடு, இந்த சமயத்தில் இதெல்லாம் கொடு, அது கொடுத்தா போதும். இதுதான் முக்கியம். புரியுங்களா? அதனால் எத்தனையோ துறை, அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த ஒவ்வொரு ராசி சம்மந்தப்பட்ட பார்க்கும்போதே இந்த நாட்டில் பிறந்தவங்க மட்டும்தான் அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி வரும். அதுவும் வீரிஸ்தானம் பக்காவாக சனீஸ்வரன் உட்கார்ந்து பண்ணும்போது அவரோட ஒத்துழைப்பு தர சூரியன், அவரோட ஒத்துழைப்பு துரிய புதன், அவரோட சுக்கராச்சாரியார், அவரோட செவ்வாய், இந்த ஆரம்பத்தில் கும்பத்தில் உட்காந்து செவ்வாய் புதனை உட்காந்து ராகுவோட உட்காந்துருப்பான். அதனால் அது வாயை மூடிட்டு இருக்கும். செவ்வாய் புதன் ஒரு ஏறணும் பார்க்கும். புதனுக்கு அவ்வளோ பலம் கிடையாது, செவ்வாய்க்கெல்லாம் பலம் ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோ இல்லை. சர்ப்பம் ராகு அவனுக்கு சர்வீஸ் பண்ணுறது புதனுக்கு, இவனுக்கு இப்படி பார்க்குறது. அதனால் வாயை மூடிட்டு இருக்காரு. அடுத்த வீட்டுக்கு போன உடனே செவ்வாய் போன உடனே புதன் வருவார், மெதுவாக வருவார். மீனத்தில் இந்த மாதம் சூப்பர். அது உங்கள் பூர்வ புண்ணியம். செவ்வாய் டாப்பில் செவ்வாய் சுக்கராச்சாரி பலத்தரம் செயல் பண்ணிட்டார். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சம்பந்தப்பட்ட உங்கள் பாக்யாதி சந்திரனாக இருக்கலாம். சந்திரன் நேரடியாக தொடர்பு கொள்ள மாட்டான். சந்திரனின் நட்சத்திராதிபதி வழியாக தான் சொல்லுவான். புனர்பூசம், பூசம், ஆயில் சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் யாரால் நின்றுட்டான்னா அது வழியாக செயல்படுத்தக்கூடிய காரணம் தான். அவரை வச்சு தான் அவன் செயல்படுவார் சந்திரன். எவ்வளோ விஷயங்களில் சந்திரனும் சூரியனும் கொடுப்பான். நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே அவங்க தொடர்பு கொள்ளக்கூடிய இதுலேருந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது சகல துறையிலும் டாப்பர், எப்போதும் ரெப்பிட்டேஷன் ஒர்க் பண்ணக்கூடிய செய்து அந்த மனத்தன்மை இருக்கும்போது திடீர்னு செயல புத்தி மாறணும். சபலம் சலனத்துக்கு ஆளாகக்கூடிய இந்த இந்த விச்சிகத்துக்காரங்க அது சலனம் சபலமாகி ஏடாகொடா பண்ணி ரெப்பிட்டேஷன் ஒர்க் பண்ணுறது அவங்களோட இயல்பு. அவ்வளோதான். அதெல்லாம் இந்தாட்டி தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு லிஃப்ட் பண்ணி உங்களை பெரிய லெவலில் ஆக்கக்கூடிய காலம் இந்த மாதம். அதனால் எல்லா துறையிலையும் களத்திரத்தினுடைய வாயிலாக செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால களத்திரத்தினுடைய நம்பர் 1 செயலாட் உங்கள் பிஏ மாதிரி செக்ரட்டரி மாதிரி செய்வோம். அது மாதிரி வரும்போது அவங்களுடைய ஆதரவுனால உங்கள் உலக அளவில் நீங்கள் பில்லியனர் என்னோட சொல்லிக்கோங்க. நம்ம நாட்டிலலாம் கிடையாது. வாயால் சொன்னாலும் அட்லீஸ்ட் வருவாங்க, நம்பிக்கையில் சொல்கிறேன், நிச்சயம் வருவாங்க. ஏன்னா வெளிநாட்டில் 0 எடுத்தேன். எல்லாத்துறையும் நம்பர் 1 நிப்பின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.